ஹாய்ப்பா, ப்ளெயின் பாயா இன்றைக்கி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு அரை முறி தேங்காய், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் தேங்காவோடு எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாவும் போட்டு நல்ல மை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பண்டாளி 2 தக்காளியை எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு இவ்வளோ போட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்ல தோல் பிரிஞ்சு வதங்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே அதில் போட்டுக்கோங்க. எவ்வளவு தண்ணி தேவையோ உங்களுக்கு திட்டமாக தண்ணி வச்சு நீங்கள் அதை அப்படியே குக்கரில் வச்சு நீங்கள் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி மேலே கட் பண்ணி போட்டிருக்கோங்க. அருமையான ப்ளெயின் பாயா ரெடி. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?